மக்களே, இன்று நாம் திருக்குறள் 454ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள சிற்றினஞ்சேராமை அதிகாரத்தின் 4வது குறள். மனத்தொழுது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துள்ள தாகும் அறிவு என்ற இந்த குறள் அறிவை எப்படி வழங்குவது என்பதை கூறுகிறது. மனத்தின் உணர்ச்சிகளைப் போல விளக்கி ஒருவர் புரிந்து கொள்ளும் விதம் அறிவின் உண்மையான வடிவமாகும். இத்தகைய அறிவு பல சமூகங்களில் ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம் ஏற்படுத்தும். ஆகவே ஒரு தலைவன் தனது மக்களுக்கு ஒழுக்கமிக்க அறிவை எளிய முறையில் வழங்கினால் மக்கள் அதனை இனிய முறையில் ஏற்றுக்கொள்கிறார்கள். உதாரணமாக, ஒரு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு கடுமையான கட்டளைகளுக்கு பதிலாக வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை சிறப்பாக விளக்கி மாணவர்களை ஊக்குவிக்கிறார். இதை போன்று ஒரு நிறுவன மேலாளர் தனது ஊழியர்களுக்கு தெளிவாக இலக்குகளை மற்றும் நெறிகளை சொல்லி அவர்கள் சிறப்பாக செயல்பட உதவுகிறார். இன்று காலத்தில் சமூக ஊடகங்கள் மற்றும் தகவல் பெருக்கம் அதிகரித்துள்ளதால் எளிய மற்றும் தெளிவான அறிவு வழங்கப்படுவது முக்கியமாகிறது. இவ்வாறு அறிவை மக்கள் மனதின் தோற்றம் போல காட்சிப்படுத்தி விளக்கினால் அது அவர்களின் வாழ்க்கை முறையை மாற்றும் சக்தியை கொண்டது. எனவே இந்த குறள் வாழ்க்கையில் நியாயமான தலைமை மற்றும் நல்ல ஒழுக்கத்தை உருவாக்க உதவுகின்றது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் ஒவ்வொரு உறவிலும் பரஸ்பர புரிதல் மற்றும் ஒற்றுமை வளர்த்துக் கொள்ளலாம். அதனால் சமூகத்தில் அன்பும் நம்பிக்கையும் பரவுவது இயல்பாகும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறும் செய்தி. மனத்தொழுது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துள்ள தாகும் அறிவு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.